ஹைட்ரஜனை வந்து எப்படி நம்ம எதிர்காலத்துக்கான ஃபியூயலா யூஸ் பண்றது, எதிர்கால எரிபொருளா யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நிறைய புவி வெப்பமடைதல் விளைவு ஏற்படுது. அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய என்ன பண்றோம், புதைப்படிம எரிபொருட்கள், அதாவது நிலக்கரி, பெட்ரோலியம் இதெல்லாம் வந்து அதிகமா யூஸ் பண்ண அதோட இருப்பு வந்து குறைஞ்சிட்டே வருது. அப்ப இதனால என்ன பண்ணணும்னா, கண்டிப்பா இதுக்கு மாற்றா நம்ம ஏதாவது ஒரு எரிபொருளை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப என்ன மாற்று எரிபொருளா பயன்படுத்தலாம் கண்டுபிடிச்சாங்கன்னா ஹைட்ரஜன் வந்து கண்டுபிடிச்ச முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸியா அது எரியக்கூடிய தன்மை உடையதா இருக்கு. அது மட்டும் இல்லாம எரிக்கும் போது முழுவதுமாக எரியுது அப்படின்னு சொல்லி சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு மாசையும் அது உருவாக்குறது கிடையாது. அதுதான் மெயின். அது இதை டைரக்டா நம்ம எரிபொருளாகவே பயன்படுத்தலாம், எதுவும் மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய கேஸ், அதாவது பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல இயங்கக்கூடிய இயந்திரங்களை கூட நம்ம என்ன பண்ண முடியும், ஹைட்ரஜனா யூஸ் பண்ற அளவுக்கு மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதனை ஆக்சிஜனுடன் எரிமின் கலங்களில் மறைமுகமாக பயன்படுத்தி மின் ஆற்றலை உற்பத்தி செய்ய முடியும், எலக்ட்ரிசிட்டியும் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்றாங்க. சோ இதெல்லாம் ரொம்ப செலவாகும் இது உற்பத்தி செய்யறதுக்கு. அது மட்டும் இல்லாம இதை உற்பத்தி செய்யறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா புதைப்படிவ எரிபொருட்கள் இருக்கு, அதை வந்து பயன்படுத்தவும் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இது இயற்கையில் கிடைக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் வந்து எளிதில் ஆவி அடையக்கூடியதாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஈஸியா தீப்பற்றியும் தன்மை உடையதாக இருக்கிறதுனால அதை சேமிச்சு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மிகச்சிறிய மூலக்கூறாகவும் இருப்பதால் எளிதில் கசியும் பண்பினை கொண்டிருக்கு.